Welcome back to TNBC Max. நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் மேத்ஸ் டெஸ்ட் பேட்சில் டே நம்பர் 21க்கான மேக்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். டே நம்பர் 21ல் என்ன டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டிருந்தோம்? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1. ஸோ இதில் இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம எதிர்பார்க்காத டிஎன்பிசிலே நம்ம இந்த எதிர்பார்க்காத கான்செப்ட் ஒரு சில கொஸ்டின் இங்கே இருக்கும். ஸோ வீடியோ முழுசாக நீங்கள் கவனிங்க, நான் அதை ரொம்பவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே போல் என்னென்ன கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்க முடியும். இப்போ பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு ஒரு 13 கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மடங்கு அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஏபிங்கிற 2 பேர், ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார். அப்போது பி 1 மடங்குன்னு நீங்கள் நோட் பண்ணணும், ஏ பார்த்தோம் அப்படின்னா 3 மடங்குன்னு நம்ம நோட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம நோட் பண்ணிடணும். இப்போ அடுத்து அவங்க கொடுத்துருக்க நாட்கள் நல்லா கவனமாக நோட் பண்ணணும். ஏ ஆனவர் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுக்க முடிகிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இவங்க 2 பேர்த்துக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் தான். இப்போ 2 மடங்குன்னு வருமா டிஃப்ரென்ஸு? இந்த 2 மடங்கு தான் 24 நாட்கள். புரிஞ்சுதா? அந்த நாட்கள் எத்தனை மடங்குக்கு சமம் அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது இதில் 1 மடங்கோட வேலை என்ன, 1 மடங்கோட நாட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா 2ஆல் அடிச்சு கொடுங்க, 12 நாட்கள் வருமா? இது 1 மடங்கோடது. அதே இது 3 மடங்கோட வேலை அப்படின்னா 1 இன்ட்டு 1 மடங்கு 12னா அப்போ 3 மடங்கு அப்படிங்கிறது 36. ஓகேவா? இப்போது நீங்கள் 3 மடங்குனா 1 36, 1 மடங்குனா 12, அப்போ பிக்குரியது. அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் நினச்சிடக்கூடாது. ஒரு கான்செப்ட், பேசிக்கான ஒரு கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, யாருக்கு திறமை மடங்கு அதிகமாக இருக்கோ அவங்க கம்மியான நாட்களில் வேலையை முடிப்பாங்க. அப்போ 3 மடங்குங்கிறது யாருக்கு? ஏக்கு தானே. அப்போது ஏ 12. அப்படியே இதை மாற்றி நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து யாருக்கு 1 மடங்கு, ஒரே 1 மடங்கு இருக்குன்னா அப்போ அதிகமான நாள் எடுத்துக்குவாங்க. அப்போ 36 நாள் அப்படிங்கிறது பிக்கு. கான்செப்ட் உங்களுக்கு புரியுங்க? நம்ம 1 மடங்கு 3 மடங்கு கண்டுபிடிச்சிடுறோம். ஆனால் அந்த 1 மடங்கு யாருக்கு நாட்கள் நோட் பண்ணணும், 3 மடங்கு யாருக்கு நோட் பண்ணுங்கிறத நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ அவங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இருவரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஏ ப்ளஸ் பிக்கு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். என்ன? XY டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதில் எது எக்ஸ் எது ஒய்? ஸோ எக்ஸு ஒய் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 2 வேலையை நம்ம ஆட் பண்ணணுமா? ஸோ 2 வேலையை நம்ம ஆட் பண்ணணும். அடுத்து 2 மல்டிபிள் பண்ணணும், மேலே மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 12 × 36 டிவைடட் பை இங்கே 12 + 36, மேலே 12 × 36 அப்படியே வச்சுருங்க, மல்டிபிள் பண்ண வேணாம். கீழே இருக்க மட்டும் ஆட் பண்ணுங்கள். 12 + 36 48. இப்போ 1 12 12, 4 12 48, 1 4 4, 9 4 36. அப்போ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் வேலை முடிப்பாங்க? 9 நாள் வேலை முடிப்பாங்க. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். அப்போ மடங்கு கான்செப்ட் கொடுத்துருந்து அதுக்கடுத்து 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2015 உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியின் நுழைவு சீட்டின் விலை ரூபாய் 1500. இந்த ஆண்டு அதன் விலை 18% அதிகரித்தால் இந்த ஆண்டு நுழைவு சீட்டின் விலை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 1500லேருந்து 18% அதிகரிச்சனால அந்த அதிகரிச்சதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஸோ டிவைட் பை 12%னால டிவைட் பை 100 போட்டுக்கலாம். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 15 × 18 தான். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா, ஓகே, அப்போது 18 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 180. இதவே அடுத்து 5ஆல் மல்டிபிள் பண்ணுமா? 180ல் பாதி தான் 5ஆல் மல்டிபிள் பண்ணதுக்கு சமம். வேலை முடிஞ்சிச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 0 17க்கு 7 பேலன்ஸ் 1 2 270 தான் அந்த 18%. அப்போ இதில் என்ன பண்ணணும்? 1500லேருந்து இந்த 270 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 0 7 7 1 1770. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. 1³ + 2³ + 3³ + அண்ட் ஸோ ஆன் k³. இதோட வேல்யூ 44 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா?
அடுத்து 1 + 2 + 3 and so on k. இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்கல்ல, ஜஸ்ட்டு இந்த 44 100 இதுக்கான ரூட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே போதும். இதுவும் சிம்பிளாக நான் ஸ்கொயர் வேல்யூலாம் படிக்க சொல்லியிருக்கேன். அதில் 441ங்கிறது 21ஓட ஸ்கொயர் வேல்யூ. வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து 2 0 ரூட்டுக்குள்ளே 2 0 இருந்துச்சுன்னா ரூட்டுக்கு வெளியில் எடுக்கும்போது 1 0 தான். அப்போ 210 தான் அதற்கான ஆன்சர். இதுதான் அதற்கான ஷார்ட்கட். இப்படி நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சி போயிடலாம். இப்போது நீங்கள் ஃபார்முலா படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூ அப்படிங்கிறது எதோட வேல்யூ n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். இதோட வேல்யூ தான் 441 வந்துச்சு. இப்போது இங்கே இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஸ்கொயர் இல்லாமல் n × n + 1 / 2. அப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல ஸ்கொயர் வேல்யூ மட்டும் கேன்சல் பண்ணணும்னா இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணுமா? அதுதான் நம்ம எடுத்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நான் சொன்ன ஷார்ட்கட்டை மைண்டில் வைங்க, அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத கொஸ்டின் தான். ஆக்சுவலாக வந்து இதை ரீசனிங் கான்செப்ட் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ v கொடுத்துருக்காங்க, அடுத்து x கொடுத்துருக்காங்க, அடுத்து XX கொடுத்துருக்காங்க, அடுத்து XL. இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு ரோமன் லெட்டர் நம்ம எழுதுவோம்ல. இப்போ ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2 இந்த மாதிரி நம்ம எழுதுவோம்ல. இப்போ அதுபடி தான் நம்மளுக்கு இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கோ அப்படின்னா, இப்போ ரோமன் லெட்டர் இப்போ 5வது 5th ஸ்டாண்டர்ட்னா ரோமன் லெட்டர் 5ங்கிறது யூஸ் பண்ணுவோம். இது 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே போல் 10th படிக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ரோமன் லெட்டர் 10 நம்ம நோட் பண்ணுவோம். இது 10th தெரியும். இதுக்கு அடுத்ததெல்லாம் நம்மளுக்கு டவுட்டு தான். இப்போது இதிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன வருங்கிற பாருங்கள். இப்போ இது 5 அப்படின்னா இது 10, இது 20. இப்போ இது நம்மளுக்கு தெரியாது. அப்போ தான் நம்மளுக்கு ரோமன் லெட்டர் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போது ரோமன் நியூமெரிக்கலில் இதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. மொத்தம் இந்த ஒரு 7 கான்செப்ட் தான். நீங்கள் 7 கான்செப்ட் தெரிஞ்சாவே போதும். எத்தனை நம்பர் 1000 நம்பர் கேட்டிருந்தாலும் 1000 நம்பருக்கான ரோமன் லெட்டர் உங்களால் ஈஸியாக எழுத முடியும். ஸோ இதை பற்றின பேசிக் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி 1 இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்மளுக்கு 1ன்னு தெரியும். அதே இது இந்த மாதிரி நோட் பண்ணால் 5ன்னு தெரியும் நம்மளுக்கு. அதே போல் இந்த மாதிரி நோட் பண்ணால் 10th 10 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அதே இது இப்போ எல்லுன்னு நோட் பண்ணாங்கன்னா 50ன்னு அர்த்தம். சி அப்படின்னு நோட் பண்ணாங்கன்னா 100ன்னு அர்த்தம். டி அப்படின்னு நோட் பண்ணாங்கன்னா 500. எம் அப்படின்னு நோட் பண்ணாங்கன்னா 1000. ஸோ இது நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ரைட். இப்போது 1லேருந்து 10 வரைக்குங்கிறதை கவனிங்க. இப்போ முதல் லெட்டர் 1 நம்ம நோட் பண்ணுவோம். 2வது படிக்கிறவங்கள இந்த மாதிரி நோட் பண்ணுவோம். 3வது படிக்கிறவங்கள அப்போ ஒரு ரோமன் லெட்டர் 3 டைம்ஸ் மட்டும்தான் ரிப்பீட் ஆகணும். அதுவும் ரைட் சைடு தான் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இப்போது 3rd வரைக்கும் நோட் பண்ணோம். 4th நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ 4th மறுபடியும் இந்த 4 1ங்கிறதெல்லாம் நம்ம நோட் பண்ணவே மாட்டோம். புரிஞ்சுங்களா? அப்போது 3 டைம்ஸ் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1 2 3 நம்ம நோட் பண்ணதுக்கப்புறம் 4வதுக்கு என்ன நோட் பண்ணுவோம்? 5ங்கிற ரோமன் லெட்டருக்கு முன்னாடி 1 1 நம்ம நோட் பண்ணிக்குவோம். இப்படி நோட் பண்ணால் இது 4th அப்படின்னு அர்த்தம். அப்புறம் 5th அப்படிங்கிற நோட் பண்ணுறோம். இப்போ இந்த 5th அப்புறம் நம்ம 6th 7th 8th நோட் பண்ணுறதா என்ன பண்ணுவோம்? ரைட் சைடு தான் அடுத்தடுத்து. இப்போ 6th 1 நோட் பண்ணுவோம், 7th 2 நோட் பண்ணுவோம், 8th அப்படின்னா 3 நோட் பண்ணுவோம். மறுபடியும் 9th வர்றதுக்கு 10th ஒன்றை குறைச்சிக்குவோம், மறுபடியும் 10th. ஸோ இந்த ரூல் தான் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு ரோமன் லெட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைடு மேக்ஸிமம் 3 டைம் மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லாம் இதில் இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது அவங்க கொடுத்துருக்கிறது என்ன? ஃபஸ்ட்டு வி கொடுத்துருந்தாங்க. ஓகே. அதுக்கடுத்தது எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் XX கொடுத்துருந்தாங்க. அடுத்து எக்ஸுக்கு அடுத்து எல்லுன்னு கொடுத்துருக்காங்களே. அப்போ இது நம்ம என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம 5th நம்மளுக்கு நல்லா தெரியும், செகண்ட் இருக்கிறத 10th தெரியும், அடுத்தது 3வது இருக்கிறத 10 மொத்தம் 20 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இதில் இருந்தே நம்பர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 5ஓட 2 மல்டிபிள் பண்ணால் 10, 10ஓட 2 மல்டிபிள் பண்ணால் 20. அப்போ 20ஓட தான் 2 மல்டிபிள் பண்ணி இங்கே 40ன்னு கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போ இங்கே 40ன்னு நோட் பண்ணியிருக்காங்கன்னா எப்படி 40 சொல்கிறோம்? எல் அப்படிங்கிறது 50. ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு 10 கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 40ன்னு கிடைக்கும். இதுதான். அப்போது நம்ம எப்படி நம்ம ஒரு 8th அப்புறம் 9th நோட் பண்ணுறோம் அப்படின்னா 10th 1 முன்னாடி நம்ம போட்டிருப்போம், முன்னாடி லெட்டர். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் 50 நோட் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு.
இந்த வேல்யூ நம்ம நோட் பண்ணுறோம். ஓகேவா, இது தெரிஞ்சா அப்போ இதுக்கு அடுத்து 40க்கு அடுத்து நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 80 அப்படிங்கிற வருமா? 40க்கு அடுத்து மல்டிபிள் பண்ணோம்னா 80 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 80 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 8 என்ன பண்ணுறோம்? 5க்கு அப்புறம் அடுத்து 3 டைம் ரிப்பீட் பண்ணுறோமா? அதே போல் 50க்கு அப்புறம் எல்லுங்கிறது 50 தானே, அடுத்து 60, 70, 80 L XXX இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? 80ன்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது எந்த வித டவுட்டுன்னு இல்லாமல் கிளியராக புரியும். ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது எதிர்பாராத நேரத்தில் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 மார்க்குங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த கான்செப்டை நல்லா தெளிவாக தெரிஞ்சுருக்கணும். ஓகே, ஸோ நான் சொல்கிற சம்ஸாக இருக்கட்டும், கான்செப்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ஈஸியாக புரியுது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அது எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஒரே ஒன்று, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் ஒரே ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 400 அப்படிங்கிறத எப்படி ரோமன் லெட்டரில் எழுதுவோம்? ஸோ 400 அப்படிங்கிறத எப்படி ரோமன் லெட்டர் எழுதுவோம்? நீங்கள் இதை பார்த்தே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுவீங்க. ஸோ ஆன்சர் பதிவு பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன், நன்றி நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 5வது கொஸ்டின் பாருங்கள். 2 எண்கள் கூடுதல் 36, மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்களில் சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 2 எண்களின் கூடுதல் 36ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஓகேவா? ஸோ 36 நோட் பண்ணிட்டோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதோட வேல்யூ 36 நோட் பண்ணோம். அவற்றுள் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் சொல்லியிருக்காங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற வேல்யூவே நம்ம வந்து எக்ஸை விட ஒரு 8 அதிகங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒய் வேல்யூங்கிறத எண்ணை விட ஒரு எண்ணை விட இன்னொரு எண் வந்து மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணனால ஒய்னே நான் எடுத்துக்கிறேன். சப்ஸ்டிட் பண்ணுற 36ன்னு வருமா? அப்போ இங்கே என்ன வரும்? 2x + 8 = 36. இதில் இருந்து 2xோட வேல்யூ 36லேருந்து 8 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 28. ஓகேவா? ஸோ 28. இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 1 2 இங்கே 1 2 4 2 8. அப்போது எக்ஸோட வேல்யூ 14 வச்சுக்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சிறிய எண் தானே கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ சிறிய எண்ணுங்கிறதே நம்ம வச்சுருக்கலாம். ஒய் வேல்யூ பார்த்தோம்னா இதை விட 8 அதிகமாக போயிடும். அப்போ இது பெரிய எண்ணாக மாறிடும். அப்போ நம்மளுக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சதே போதுமானது. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், கொஞ்சம் நல்லா தெளிவாக யோசித்துக்கணும். ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 2ஆல் வகுப்படும் ஆனால் 4ஆல் வகுப்படாத 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 இலக்க எண்கள்ங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் ஆரம்பிக்கும்? 100லேருந்து ஆரம்பித்து 999 இதுதான் 3 இலக்க எண்கள். ஆனால் அவங்க அதில் என்ன கேட்டாங்க? அந்த 2ஆல் வகுப்படணும் ஆனால் 4ஆல் வகுப்படக்கூடாது. இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது இதிலேருந்து 2ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண்கள் அப்படின்னா நம்ம எதுலேருந்து நம்ம சொல்லுவோம்? இப்போ ஃபஸ்ட்டு 2ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் 100லேருந்தே ஆரம்பிக்கலாமா? 100லேருந்து 998 வரைக்கும் வகுப்படும். ஓகே, அப்போ 2ஆல் வகுப்படக்கூடிய எண்களோட எண்ணிக்கை என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். எப்படின்னு பாருங்கள், ஜஸ்ட் இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 50ன்னு வருமா? இதையும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 4 2 8 பேலன்ஸ் 1 19னா 9 2 18 பேலன்ஸ் 1 மறுபடியும் என்ன வரும்? 9ன்னு வரும். அப்போது 499ல் 50 மட்டும் மைனஸ் பண்ணுங்கள். இதுதான் மொத்த எண்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? 2ஆல் வகுப்படக்கூடிய மொத்த எண்களோட எண்ணிக்கை 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 449. ஓகேவா? 449 எண்கள் 3 இலக்க எண்கள் 2ஆல் வகுப்படக்கூடிய எண்களோட எண்ணிக்கை. ஓகேவா? இப்போது
அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க, 4ஆல் வகுபடாத எண்கள் அப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்களே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா 3 இலக்க எண்களே 4ஆல் வகுபடக்கூடிய எண்களை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, 4ஆல் வகுபடக்கூடிய எண்கள் தான் பார்க்க போகிறோம். அப்போ எக்ஸாக்டாக 100 அப்படிங்கிற நம்பர் வகுபடும் தானே. எப்படின்னா 4க்குரிய டிவிசபிள் ரூல் என்ன அப்படின்னா, ஒன்று லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் வகுபடணும், அல்லது லாஸ்ட் 2 டிஜிட் 0வாக இருந்தாலும் அது 4ஆல் வகுப்படும். இப்போ லாஸ்ட் 2 டிஜிட் 0 தானே, அப்போ இந்த நம்பரும் 4ஆல் வகுப்படும். ஓகேவா. அடுத்தது 998 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்க அந்த 98ங்கிறது 4ஆல் வகுப்படுமா? முழுசாக வகுப்படாது, மீதி வரும். ஓகே, அப்போ 18ன்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போ வகுப்படாது. அப்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், 996 இந்த 96ங்கிற நம்பர் வகுப்படும் தானே, 4ஆல் வகுப்படும் தானே. ஏன்னா 2×8 பேலன்ஸ் 1 16னா 4×16. அப்போது இந்த 996 தான் மிகப்பெரிய 3 இலக்க எண். எதால் வகுப்படக்கூடியது? 4ஆல் வகுப்படக்கூடியது. புரிஞ்சுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்ட்லேயே நான் தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 4ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இது 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வரும்? 2×8 பேலன்ஸ் 2 20னா 5×20. இங்கே 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2×8 பேலன்ஸ் 1 19 அப்படின்னா 4×16 பேலன்ஸ் 3 36 அப்படின்னா 9×36. இப்போது 249லேருந்து 25 கழிச்சிங்கன்னா இதுதான் 4ஆல் வகுப்படக்கூடிய எண்கள். 4ஆல் வகுப்படக்கூடிய எண்கள். அப்போ 25 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 4 வரும், இங்கே 2 வரும், இங்கே 2 வரும். 224 தான் மொத்தமாக 100லேருந்து 996 வரைக்கும் 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தான் உங்களோட கேள்விக்கு வர்றோம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 2ஆல் வகுப்படணும், ஆனால் 4ஆல் வகுப்படக்கூடாது அப்படி கேட்டிருக்கனால இப்போ நான் 2ஆல் வகுப்படக்கூடிய எண்களோட எண்ணிக்கை 449. ஓகேங்களா. அதில் 4ஆல் வகுப்படக்கூடிய எண்களை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 4ஆல் வகுப்படாத எண்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். 9 4 இதில் மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும். 4ல் 2 போனுச்சுனா 2, மறுபடியும் 4ல் 2 போனுச்சுனா 2. 225 எண்கள் 2ஆல் வகுப்படும், ஆனால் 4ஆல் வகுப்படாத 3 இலக்க எண்கள் 225. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக நம்ம இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியே கண்டுபிடிச்சலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓவரால் கொஸ்டின் நம்ம எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்குள்ளே நல்ல கான்ஃபிடென்ட் வரும். அதே டயத்தில் எல்லா கொஸ்டினுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிங்கிறது கிடைக்கும். ஏன்னா நம்ம இண்டிவிஜுவலாக டாபிக் வைஸாக பார்த்துருவோம், ஆனால் அது ஓவராலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சில கான்செப்ட்லாம் ஞாபகம் வராது. இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளோட பேட்ச் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு 300 மட்டும்தான். இதை ஃபீஸ் பே பண்ணிவிட்டு கொஸ்டின் வாங்கிக்கலாம், அதுக்குரிய ஆன்சர் கீ வாங்கிக்கலாம், அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேட்சை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 8940472040 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேட்ச் நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். குயிக்காக பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட வேணாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். LAM லாம்பிக் ஓகே என்பதை இந்த குறியீட்டில் எழுதலாம். 8 3 5 7 6 4 எனவும் அடுத்து டைமண்ட் என்பதை இந்த குறியீட்டில் எழுதலாம் என குறியிட்டால் பிளைண்ட் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம எந்த வித ஆல்ஃபா நியூமரிக் எந்த வித ABCD ரூலும் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அவங்க கொடுத்துருக்க கவனிங்க. LAMBIC லாம்பிக் இதில் 8 3 5 7 6 4 இதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் டைமண்ட் DIAMOND 2 6 3 5 0 9 2 இதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவங்க கேட்குறது என்ன? பிளைண்ட் அப்படி தானே கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் இருந்து பி அப்படிங்கிற லெட்டருக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 7. அதனால் 7ன்னு போட்டுடலாம். எல் அப்படிங்கிறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க? 8 நோட் பண்ணிடலாம். ஐ அப்படிங்கிறதுக்கு 6 நோட் பண்ணுங்கள். என் அப்படிங்கிறதுக்கு 9. அடுத்து டி அப்படிங்கிறதுக்கு 2. இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸியானது. அவங்க கொடுத்துருக்க கோடிங்கே நம்ம யூஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ரீசனிங் கான்செப்டில் வரக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கதை நோட் பண்ணுங்க. 12 - 3 + 5 × 20. இப்போ அவங்க என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ப்ளஸ் என்பது மல்டிபிள்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ எங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே இருக்குது, அதை மல்டிபிள் நோட் பண்ணிடுங்க. அடுத்து மைனஸ் என்பதை டிவைட் நோட் பண்ணலாம். ஆனால் இங்கே எதுவுமே டிவைடு இல்லை. ஓகேவா? அடுத்து மல்டிபிள் அப்படிங்கிறத ப்ளஸ்ன்னு எழுதலாம். மல்டிபிள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ப்ளஸ்ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு டிவைட் என்பது மைனஸ் என்பது டிவைட்னு சொன்னாங்கல்ல. அப்போ இந்த இடத்துல மைனஸ் பதிலாக நம்ம டிவைட் போட்டுடலாம். அவ்வளோ அந்த 3 சிம்பிள் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. டிவைடு கிடையாது. டிவைடு என்பது மைனஸ்ன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது கிடையாது. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணலாமா? அப்போ இங்கே 12 ÷ 3ன்னு வரும். 5 20 அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு டிவைட் தானே பண்ணணும். 1 3 3 4 3 12. அப்போ 4 × 5 + 20. இப்போ 4 × 5 மல்டிபிள் தானே பண்ணணும். 20 + 20 40. இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஈஸி ஆப்ஷன் தான். அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் 75 எனில் அவ்விரு எண்களை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிக்கணும். அடுத்தடுத்த இரு இயல் எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த இயல் எண்கள்லாம் என்ன? ஒரு வேளை 35 நம்பர் இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த நம்பர் 36 தான் வந்திருக்கணும். இதுதான் அடுத்தடுத்த இயல் எண்களே. அப்போது இங்கே 35க்கு அப்புறம் 40 கொடுத்துருக்காங்க, இது தேவையில்லை. அடுத்து 36க்கு அப்புறம் 39ன்னு வந்திருக்காங்க. 36க்கு அப்புறம் அடுத்து 37 வந்திருக்கணும், அப்போ இதுவும் இல்லை. இப்போது 37 38 இது அடுத்தடுத்த எண்கள். அதே போல் ஆப்ஷன் டியும் 38 39 இதுவும் அடுத்தடுத்த இயல் எண்கள். இப்போ தான் நீங்கள் அதோட கூடுதல் 75. எதோட கூடுதல் 75 வருதுன்னு பாருங்கள். இப்போ யூனிட் டிஜிட்டை ஆப்ஷன் டியில் யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணுங்கள். 8 + 9 17 7 தான் வரும். ஆனால் இங்கே 75 5ன்னு முடியணும். அப்போ ஆப்ஷன் டியும் வராது. ஆப்ஷன் சி மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்கள் நெய்து முடிப்பார்? ரொம்ப சிம்பிளானதான். ஃபஸ்ட்டு அமுதா எத்தனை நாளில் முடிப்பா? 18 நாளில் முடிப்பா. அடுத்து அஞ்சலி அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சலி அமுதாவை விட 2 மடங்கு திறமைசாலி. இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னா, அமுதா செய்கிற வேலையில் அப்படியே 2 மடங்கு அப்படின்னா அதை நீங்கள் 2ஆல் குறைச்சிடணும். குறைச்சிங்கன்னா என்ன வரும்? 9ன்னு வருமா? அப்போ அஞ்சலி 9 நாள்லேயே வேலையை முடிச்சிருவாங்க. யாருக்கு மடங்கு திறமை அதிகமாக இருக்கோ அவங்க கம்மியான நாளில் வேலை முடிச்சிருவாங்க. இப்போ ஒருவேளை அஞ்சலி அமுதா விட 3 மடங்கு திறமைசாலினா நீங்கள் 18 அந்த 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அந்த வேலை எவ்வளோ நாளில் திறமையானவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போது இதுலையும் ஷார்ட்கட் அழகாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு அமுதா அஞ்சலி அப்படிங்கிறவங்க எத்தனை நாள் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம டேட் கண்டுபிடிச்சிட்டோமா, எத்தனை நாட்கள் அப்படின்ட்டு. இப்போ இருவரும் இணைந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா? இருவரும் இணைந்து அப்படின்னால ரொம்ப சிம்பிளானதான். அந்த 18 நாளுங்கிறத அமுதாவுக்குரிய மடங்கு 1 மடங்கு, அமுதாவுக்குரிய மடங்கு 1 மடங்கு, அஞ்சலிக்குரிய மடங்கு 2 மடங்கு. அப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 3 மடங்கு தானே. இந்த 3ஆலே நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட். ஓகே, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடங்கு கான்செப்டில் வரும். நீங்கள் அந்த நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகணும் அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு தனித்தனியாகவும் நீங்கள் அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2 பேர் சேர்ந்து அப்படின்னு கேட்டால் அந்த 2 பேர்த்தோட சேர்ந்த மடங்கை நீங்கள் இங்கே டிவைட் பண்ணாவே போதும். ஓகேவா? ஸோ அதை இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஷார்ட்கட்டு. ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ நீங்கள் அந்த 2 பேர்த்தோட கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் தெரியலைங்க சார் அப்படின்னா, நீங்கள் எப்பயும் போல் 2 பேர் சேர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? XY / X + Y இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கான ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 11வது கொஸ்டின் பாருங்கள். A மற்றும் B என்ற 2 குழாய்கள் தண்ணீர் தொட்டியை முறையே 18 மற்றும் 24 நிமிடங்களில் நீர் நிரப்பும்.
இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விட்ட பின் தண்ணீர் தொட்டி 12 நிமிடங்களில் முழுமையாக நிரம்ப வேண்டுமெனில் குழாய் பியை எத்தனை நிமிடத்தில் அடைக்கப்பட வேண்டும்? ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. இப்போ ஏ எவ்வளோ நேரத்தில் நிரப்போம்? 18 மணி நேரத்தில் நிரப்போம். அடுத்து பி பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் நிரப்போம். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். ஸோ கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போது இது ரெண்டோட எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். 18க்கும் 24க்கும் எல்சிஎம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72 அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா 18 × 4 72, 40 + 32 72 வருதா? அதே போல் 24 × 3 72, அப்போ 72 அதற்கான எல்சிஎம். இதுதான் மொத்த வேலை அல்லது மொத்த நேரம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் இந்த மாதிரி ட்ரிக்கு வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களோட திறன் என்னன்னு பாருங்கள். குழாய் ஏவோட திறன், குழாய் பியோட திறன் கண்டுபிடிக்க வர எப்படி? வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 18 × 4 தானே 72, 4 தான் ஏவோட திறன். அதே போல் 24 × 3 தானே 72, 3 தான் பியோட திறன். இப்போ இது ரெண்டோட சேர்ந்த மொத்த திறன் என்ன? 7. மொத்த திறன் 7. இப்போது மொத்த வேலை 72 தானே. இப்போ நல்லா கவனிங்க. இப்போது 72ங்கிற நம்பர் 7ஆல் முழுசாக டிவைட் ஆகாது. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் புரியுதா? இப்போ அதுக்கு அடுத்தது அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ரெண்டுமே ஆரம்பத்தில் ஒன்றா திறந்து விட்டுருக்காங்க. தொட்டி 12 நிமிடங்களில் முழுமையாக நிரப்பப்பட வேண்டுமெனில் குழாய் பியை எத்தனை நிமிடத்தில் அடைக்கப்பட வேண்டும்? இதுதான் கேள்வி, முக்கியமானது. ஓகே, பி வந்து எத்தனை ஆரம்பத்தில் ரெண்டுமே ஓப்பன் பண்ணிவிட்டு குழாய் பியை எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நிரப்பணும் அப்படிங்கிறதான் கேள்வி. நம்மளுக்கு இந்த 12 நிமிடங்களை நிரப்பணும் அப்படிங்கிறது கூட இங்கே நம்மளுக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 72க்குள்ளே இந்த 7ஓட மடங்கு எது வரும்னு பாருங்கள். ஏன்னா 2 குழாயும் சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் என்னென்னா 7 9 63. ஓகேங்களா? ஆர் பைத்தேல் 70 அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ பைத்தேல் 70 அப்படிங்கிற போது நீங்கள் 70 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி 2 நிற்கும். ஓகே, இந்த 2 அப்படிங்கிற போது மீதி அப்படியே அடைச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது ஏங்கிற குழாய் தானே. ஏவோட கெப்பாசிட்டி என்ன? 4. இந்த 4 வந்து இங்கே அடங்காதில்ல, டிவைட் ஆகாதில்ல. அதனால நம்ம இந்த 10 அப்படிங்கிறத நம்ம யோசிக்க முடியாது. அதாவது 72க்குள்ளே 7 × 10 70 அடங்கு தான். அதாவது 10 நிமிஷம் அது ஓடிச்சு அப்படின்னாலும் அது 70 பங்கு நிரம்பி இருக்கும். ஆனால் நிரம்பினது போக மீதி 2 நிற்கும். ஓகே, நல்லா கவனிங்க. மீதி 2 நிற்கும். அந்த 2 வந்து எது தான் நிரப்பணும்? பி அடைச்சிட்டோம் அப்படின்னா ஏ தான் நிரப்பணும். ஆனால் ஏவோட திறன் 4. அப்போ அந்த இடத்துல 2ங்கிறது டிவைட் ஆகாதுல. அதனால நம்ம இந்த 70 டைம் அப்படிங்கிறத நம்ம இல்லாமல் 9 அப்படிங்கிறத அடுத்து நம்ம 9 நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 7 9 63 தானே. ஸோ இதே 63 டிவைட் பண்ணுங்கள். மீதி என்ன வருது? 9ங்கிற வருதா? இந்த 9ஐயும் 4ங்கிற நம்பர் ஏவோட கெப்பாசிட்டி என்ன? 4 தானே. இது முழுசாக டிவைட் பண்ணலை. இப்போ தான் அடுத்து நீங்கள் கவனிங்க. இப்போ இந்த உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னாவே அடுத்து நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இப்போ பாருங்கள். இப்போ 9ன்னு பார்த்தோம், அடங்கலை. இப்போது 7 × 8, அப்போ ரெண்டுமே 8 நிமிஷம் வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ நேரம் நிரம்பி இருக்கும்? 8 7 56. ஸோ 56 அளவு நிரம்பி இருக்கும். மீதி எவ்வளோ இருக்கும் பாருங்கள். இப்போ 12ல் 6 போனுச்சுன்னா 6, இங்கே 1 தான் இருக்கும். 1ல் அதான் 1 போயிருக்கும். 6ல் 5 போனுச்சுன்னா பேலன்ஸ் 1. மீதி 16 இருக்கா? இந்த 16 தான் ஏங்கிற குழாய் பார்த்தோம் அப்படின்னா அதை நிரம்பிடும். முழுசாக 16ங்கிறது 4 டிவைட் ஆகுதுல்ல. அப்போது 8 மணி நேரம் ஏவும் பியும் சேர்ந்து 8 மணி நேரம்ல 8 நிமிடங்கள் இது நிரம்பி இருந்துட்டு ஓகேவா. அதுக்கப்புறம் பியை நம்ம அடைச்சிருவோம். மீதி இருக்கிறத ஏ மட்டும் அதை ஃபில் பண்ணிடும். கான்செப்ட் புரியுதா? முழுசாக அந்த 72 முழுசாக டிவைட் பண்ணுறதுக்கு என்னென்ன கான்செப்டோ அதை தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரிக்கில் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 12வது கொஸ்டின் பாருங்க. ஒரு உருளையின் கன அளவு 448 பை சென்டிமீட்டர் கியூப் மற்றும் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வலைபரப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ உருளையோட வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன? 2πr h. இதுதான் உருளையோட வலைபரப்புக்கான ஃபார்முலா. இதில்
உருளையோட ஹைட் இங்கே கொடுத்துட்டாங்க 7 சென்டிமீட்டர்ன்ட்டு. அப்போ ஹச்சோட வேல்யூ இருக்குது, நம்மளுக்கு ஆரோட வேல்யூ இல்லை. அந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உருளையோட கன அளவு வேல்யூ கொடுத்துருக்காங்களே அதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். உருளையோட கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹச். இப்போ இதில் பை வேல்யூ அப்படியே தானே இருக்குது, இதோட வேல்யூ தான் 448 பைன்னு இருக்குது. இப்போ ஹச்சோட வேல்யூ 7ன்னு கொடுத்துருக்காங்களா, இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆர் ஸ்கொயர் இந்த பை வேல்யூ இந்த பை வேல்யூமே கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 7 ஈக்குவல் டு 448. இதுலேருந்து 7ஆல் அடிச்சு கொடுங்க. 6 7 42, பேலன்ஸ் 2 28னா 4 7 28. அப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 64னா ஆரோட வேல்யூ என்ன 8. இப்போ ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. எப்பயும் போல இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 2π RH வலைபரப்பு தானே கேட்டிருக்காங்க. அப்போ 2π RH சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 8, ஹச் வேல்யூ 7. அப்போ இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிரும். மீதி இருக்க நம்ம தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். 8 16. அப்போ 22ஐயும் 16ஐயும் தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். 6 12 2 பேலன்ஸ் 1, 12 1 13. ஓகே 13 1 2 2 1 மறுபடியும் 1 2 2 5 3 352ன்னு வருதா. ஸோ 352 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ மென்சுரேஷன் கான்செப்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஃபார்முலா அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 13வது கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின். ஒரு தொழிற்சாலையின் உலோக வாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. ஓகே. ஸோ அப்போ கூம்பின் இடைக்கண்டம் மென்சுரேஷன் 3D பார்ட் தான். அதில் கூம்பின் இடைக்கண்ட சேப்பு. அதன் மேற்புற மற்றும் அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மீட்டர் 4 மீட்டர் ஆகும். அதன் உயரம் 4 மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக மென்சுரேஷன் 3D பார்ட்டு 3D ஷேப்பில் உள்ளதுக்கு நம்ம வலைபரப்பு பக்க பரப்புன்னு சொல்லுவாங்க. அதே போல் மொத்த புறப்பரப்பு மொத்த வலைபரப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது கன அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே கேட்டிருக்கிறது வலைபரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு நோட் பண்ணுறோம். ஸோ பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். இதுதான் இதற்கான ஃபார்முலா. அதாவது கும்பின் இடைக்கண்டத்தோட வலைபரப்புக்கான ஃபார்முலா. ஓகேவா. இப்போ இதில் நம்மளுக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 10 மீட்டர் 4 மீட்டருங்கிறது மேற்புற மற்றும் அடிப்புற விட்டங்கள். ஓகே. ஸோ டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு என்ன கேபிட்டல் ஆர் வேல்யூ என்ன தெரியணும். இப்போ 10 மீட்டர் பெரிய வேல்யூ, அதில் பாதி தான் கேபிட்டல் ஆரோட வேல்யூ. ஸ்மால் ஆருங்கிறது 4 மீட்டர்னு விட்டோம் அப்படின்னா 2 தான் ஸ்மால் ஆரோட வேல்யூ. இப்போ இது 2 தான். ஆனால் உயரம் வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க 4 மீட்டர்ன்ட்டு. அப்போ ஹச்சோட வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் 4 மீட்டர் அப்படின்னு நோட் பண்ணுறோம். ஆனால் இங்கே எல் சாயுயரம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஃபார்முலாவுக்கு தேவை. அப்போது இந்த எல் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். அதையும் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கணும். கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். இதுதான் அந்த சாயுயரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதை அப்ளை பண்ணுங்கள். இப்போது கேபிட்டல் ஆர் வேல்யூ என்ன 5 மைனஸ் ஸ்மால் ஆர் வேல்யூ 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச்சோட வேல்யூ 4 ஸ்கொயர். ஓகே. இப்போ உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே 5ல் 2 போன்ஸ்னா பேலன்ஸ் 3 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். உள்ள இருக்க வேல்யூ ஆட் பண்ணுங்கள். அதாவது ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் வேல்யூ 9, 4 ஸ்கொயர் வேல்யூ 16. அப்போ ரூட்டுக்குள்ளே 16 + 9 25ன்னு இருக்கும். ஓகே. அப்போ ரூட்டுக்குள்ளே 25னா ரூட் வெளியில் என்னன்னு கிடைக்கும் 5ன்னு கிடைக்குமா. அப்போ எல்லோட வேல்யூ 5. இப்போ தான் எல் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாருங்கள். பை வேல்யூ 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். கேபிட்டல் வேல்யூ 5, ஸ்மால் ஆரோட வேல்யூ 2. அப்போ 5 + 2 7ன்னு வரும். ஸோ 7 நம்ம நோட் பண்ணிடலாம். இன்ட்டு எல்லோட வேல்யூ நம்ம 5ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா. ரைட். இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிரும். 5ஐயும் 22ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 5ஐயும் 22ஐயும் மல்டிபிள் பண்ணால் 0 பேலன்ஸ் 1 2 10 1 11 110 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே. ஸோ அப்போது இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மென்சுரேஷன் பார்ட்டில். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கே சொல்லியிருக்க பார்த்துருக்க சம்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது புதுசாக நான் அந்த சம்ஸ்லாம் நான் இப்போ தான் சார் நான் பார்த்தேன், அது எனக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோலாம் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட்ஸ்லையும் உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.
ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட பேட்சை பற்றி மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பார்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.